ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எட்ஸ் மற்றும் ஒரு புதிய சீரியல் பிரைம் டைமில் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஒரு அப்டேட் கொடுக்குறது அப்படிங்கிறதா. என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியில். கலைஞர் டிவியில் ஆல்ரெடி ஒரு 3 சீரியல்ஸ் வந்துட்டு நியூ சீரியல்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது ஒரிஜினல் சீரியல்ஸ் போயிட்டுருக்கு, மித்தெல்லாம் ரிப்பீட் தான் போயிட்டுருக்குங்கிறது தெரியும். இதுக்கு நடுவில் இன்னும் 2 புதிய சீரியல் வந்து பிரைம் டைமில் கொண்டு வராங்க. ஒன்று வந்து விகடனுடைய சீரியல். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன். இதுக்கான காஸ்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. சீக்கிரம் வந்து சீரியல் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்னொரு சீரியல் வந்துட்டு கூடவே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பெரிய சீரியல் கலைஞர் டிவிக்கு வருது. இந்த சீரியலுடைய நேம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு உமனுடைய நேம் தான். பொண்ணுங்க நேம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வகையில் ஒரு நார்மலான நேம் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரஞ்சிதமே அப்படின்ற ஒரு டைட்டில் போகுது, கௌரி அப்படின்ற ஒரு டைட்டில், இப்போ இந்த ஒரு டைட்டில் போது எனக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். பட் இன்னும் ஒரு 1 or 2 monthsக்குள்ளே இந்த சீரியல் வந்து லான்ச் ஆயிடும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த்லேயே இந்த சீரியல் லான்ச் ஆயிடும் அப்படின்ற ஒரு அப்டேட்மே இருக்குது. ஆல்ரெடி கலைஞர் டிவியில் நிறைய ஓல்டுலாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூ சீரியல்ஸ் இதுக்கப்புறம் 1 by 1 லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவுமே வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்லாட் தான் ஓப்பன் பண்ணாங்க. பட் இதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்லாட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இப்போதைக்கு சேனல் பிளான் பண்ணியிருக்காங்க. எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து இவங்களுக்கு போட்டியாக கலர்ஸுமே இல்லை. அவங்கள்ட்டையுமே நியூ சேல்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜீ கிட்ட தான் லோ டிஆர்பிஎஃப் சீரியல்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஜியுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத. வெயிட் பண்ணி பார்ப்போம் கலைஞர் டிவி எந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. பட் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. இப்போ அகைன் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. இந்த டைமில் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்ஸுமே இருக்குது. அவங்களாம் அங்கே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.